கிஷோர், நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். அடடா, உனக்கு என்ன ஆச்சுடா? இன்னும் நம்ம மண்டபத்துக்கு கூட போல, அதுக்குள்ள உன் காலு தடுமாறுது. ஓ நோ! அட சீக்கிரம் யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, கால் பண்ணுங்க. கிஷோர் எழுந்து கண்ணை தர. அட யாராவது தண்ணி கொண்டு வாங்க. எந்த யூஸும் இல்லை. கிஷோர் இறந்துட்டான். கல்யாண ஊர்வலத்தில் மாப்பிள்ளையோட மரணம். இதெல்லாம் எப்படி நடந்தது? நீங்களாம் இங்கே தானே இருந்தீங்க? சார், எல்லாம் நல்லா தான் சார் நடந்துகிட்டு இருந்தது. எல்லாரும் ஆடி பாடிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல சார். கிஷோர் கீழே விழுந்துட்டான். கவின், பார்க்கறல்ல, கண்ணுக்கு கீழே எல்லாம் மஞ்சள் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆமாம் சார், இது விஷ சம்மந்தப்பட்ட விஷயம் நினைக்கிறேன். அதே தான். இது எப்படிப்பட்ட விஷயம்னு சோலங்கே சொல்லுவார். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு? சார், இந்த மாதிரி ஒருத்தரால தான் செய்ய முடியும் சார். ஒருத்தரால தான் செய்ய முடியும். யாரு? என்னோட அப்பா. என்ன? மிஸ்டர் பிரதீஷ் குமார். அவர் தான் சார் செஞ்சிருப்பாரு. அது சரி, உன்னோட அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஆமாங்க, எங்க கல்யாணம் நடக்கிறதுல எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏன்னா அவரை போல பணக்காரர் இல்லைல்ல. அது மட்டும் இல்லாம அவர் எங்களை மிரட்டினாரு. அப்படி அவரை எதிர்த்துக்கிட்டு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அவரே இவரை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டினாரு. உன்னோட அப்பா கல்யாணத்துக்கு வந்திருக்காரா? அவர் இங்க வரல. ஆனா நிச்சயம் அவர் யாரையும் அனுப்பியிருக்காரு என்னோட கிஷோரை கொல்றதுக்கு. நிச்சயமா அவர் யாருக்காவது பணம் கொடுத்துருக்கணும். அந்த குற்றவாளி பிரவீன் இருக்கால, பிரவீன் கோப்ரா, அவங்க எல்லாரும் அப்பாவோட நண்பர்கள். அவங்க தான் என் கிஷோரை கொன்னுட்டாங்க. கிஷோரோட உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு. அதித்தி மேடம் தான் இவரை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கடந்த 5 நாட்களாக நாங்கள் இவரை பாதுகாத்துட்டு இருந்தோம். ஆனால் அப்படி இருந்தோம் இதெல்லாம் நடந்திருக்கு சார். இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது சார். நாங்கள் யாரும் இவர் பக்கத்தில் கூட வரவிடவே இல்லை. ஆனால் இங்கே டெட் பாடி இருக்குல்ல, யாரையும் கிட்ட வரவிடலையா சார்? இவங்கள யாரோ தான் என் கிஷோரை கொண்டு இருக்காங்க. இவங்கள யாரோ என் அப்பாவுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்க தான் என் கிஷோரை கொண்டு இருக்காங்க. நான் எவ்வளவு துரதிருஷ்டக்காரி. கல்யாணம் ஆன அன்னைக்கே என்ன விதவை ஆக்கிட்டாரு. கிஷோர், கிஷோர். அதித்தி, முதல்ல உள்ள வா போலாம். என் கிஷோர், என்னோட கிஷோர். கிஷோருடைய உயிருக்கு ஆபத்து இருந்தது இல்லையா? இவரை எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல வச்சிருந்தீங்களா? ஆமாம் சார், ஒரு சேஃப் ஹவுஸில் வச்சுருந்தோம். அப்போது அங்கே கிஷோர் கூட நீங்கள் செக்யூரிட்டியாக இருந்தீங்களா? ஆமாம் சார், நாங்கள் இவரை தனியாகவே விடலை சார். கிஷோரை எங்கே வச்சிருந்தீங்க? கவின், வீட்டோட மூலை முடுக்கெல்லாம் சோதனை போடுங்க சார். ஏய், யார் நீ? சார், இந்த வீட்டை இவர் தான் பார்த்துக்கிறாரு. உங்கள் டீமோட ஆளா இந்த ஆளு? ஆமாம் சார், எங்கள் டீம் ஆள் தான். அப்படியா சார்? சார், அங்கே பாருங்கள், சிசிடிவி கேமரா. வெளியாளுங்க யாரும் உள்ளே வரவே முடியாது சார். அது சரி, கிஷோரை பார்க்கறதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே யாராவது வந்திருக்கணும்ல? ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உறவினர்கள்? இல்லை சார், அதித்தி மேடம் தவிர வேறு யாரும் வரமாட்டாங்க. சரி, சாப்பாடு யார் கொண்டு வருவாங்க? கிஷோருக்கு சாப்பாடு அதித்தி தான் கொண்டு வருவாங்க சார். அப்புறம் டீ காஃபி அவரே போட்டுக்குவார். அப்படின்னா இந்த வீட்டுக்கு அதிதி மட்டும்தான் வந்து போகுது சார். சார், நான் உள்ளே செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த வீட்டில் தெரியாமல் யாரும் உள்ளே நுழைஞ்ச மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவே இல்லை சார். சார், இந்த கிஷோரோட தலைமுடி இவ்வளோ ஈஸியாக கையில் வந்துருச்சு. ஆமாம் தாரிகா,
இந்த மாதிரி தலைமுடி ஈஸியாக கைக்கு வர்றது, அப்புறம் அவன் கண்ணுக்கு கீழே மஞ்சள் நிறம், மூக்குலேருந்து ரத்தம் வர்றது, உதடு வெள்ளையாக மாறுறது, தொண்டை வீக்கம் கொடுக்கறது, இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் கண்ணுக்கு காட்டுது. இவரை ஆல்சோ பெக்னசால் விஷம் கொடுத்து தான் கொண்டிருக்காங்க. அப்படின்னா ரேடியேஷன் பாய்சனிங்கா? கரெக்ட் தாரிகா. இவர் உடம்புல கதிர்வீச்சு மூலமா விஷத்தை செலுத்தியிருக்காங்க, ஆல்சோ பெக்ஸ்டர் மூலமா. எல்லா சிம்டம்ஸும் அதை தான் குறிக்குது. சார், இந்த ரேடியேஷன் நம்மளை எதுவும் பாதிக்காதுல்ல? இல்லை தாரிகா, பயப்படாத. இந்த விஷத்தோட பவர் சாப்பாடு இல்லைன்னா தண்ணி மூலமா உடம்புக்குள்ள போனாதான் இந்த விஷம் வேலை செய்யும், அதர்வைஸ் இல்லை. நீ ஒரு வேலை பண்ண, நீ டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு வேலைகளெல்லாம் பார்த்துரு. நான் பிரத்யுமன் கிட்ட சொல்லிடுறேன். கீகர் கவுண்ட்டை எக்ஸாமின் பண்ண சொல்கிறேன். கீகர் கவுண்ட் அப்படின்னா என்ன? தாரிகா, கீகர் கவுண்ட்ன்றது ஒரு முடிவு. அது மூலமா ஏசிபி பிரத்யுமன் சார் தெரிஞ்சுக்க முடியும் அந்த சேஃப் ஹவுஸில் இவர் எங்கே வச்சுருந்தாங்களோ அந்த இடத்துல இந்த விஷத்தோடைய ரேடியேஷன் இருக்கா இல்லையா, இருந்தால் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே சார், ஷூர். கரண், ரெடியா? ஆல்சோ பாக்ஸ்டர் இருக்கு. அப்ப தெரிஞ்சிடும் இந்த விஷம் கிஷோரோட உடம்புக்குள்ள எங்கிருந்து போச்சுன்னு. இது எங்களுடைய டிவைஸ், ஆல்ஃபா பார்ட்டிகல் ரேடியேஷன். இது சொல்லிடும். நுட்பமான சின்ன சின்ன விஷயங்களை கூட செக் பண்ணுங்க, ரேடியேஷன் கிடைக்குதான்னு பாருங்க. எஸ் சார். கரண், ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆமா, கிஷோர் ஒரே டிஃபன் பாக்ஸில் தான் சாப்பிட்டுட்டே இருப்பாரா? ஆமாம் சார், ஒரே டிஃபன் பாக்ஸில். அப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸை அதிதி தான் கொண்டு வருவா. எஸ் சார். சார், ஆ, கிச்சன் ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம் சார். எங்கேயும் எந்த ஒரு ரேடியேஷனும் கிடைக்கவே இல்லை சார். எங்கேயுமே எந்த ரேடியேஷனும் இல்லையா? நோ சார். ஆமாம் சார், நீங்கள் ஒரு மிஷினை பற்றி சொன்னீங்கல்ல, என்னது? கீகர் கவுண்டர். கீகர் கவுண்டர். சேஃப் ஹவுஸ் முழுக்க ஏசிபி சார் அதை வச்சு நல்லா செக் பண்ணாரு, நல்லா வேலை செஞ்சுது. ஆனால் அங்கே எந்த ஒரு ரேடியேஷனும் கிடைக்கலையே. அது எப்படி நடக்கும்? இல்லை, அது சாத்தியமே கிடையாது. இந்த எந்திரத்தை பயன்படுத்துறதுல தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. தப்பு எப்படி சார் நடக்கும்? ஒருவேளை நீங்கள் ஏதோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை அந்த விஷயம் ரேடியேஷன் இல்லாமல் இருக்கலாம். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வரட்டும் சச்சின், அதுக்கப்புறம் தெரியும் தப்பு நம்ம பேரில் இல்லைன்னு. சும்மா எல்லாம் பேச மாட்டான் இந்த டாக்டர் சோலங்கே. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? எக்ஸ்ரேவை காட்டுங்க. ஒரு நிமிஷம். எக்ஸ்ரேவை காட்டுங்க. இதை பாருங்க, வயிற்றுல இந்த தழும்பு தெரியுதா? இது ஏதோ கருப்பு பொருள். அப்புறம் இந்த கருப்பு பொருள் என்ன? இதோட அட்டாப்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் எனக்கு என்ன படுதுன்னா, இந்த கருப்பு பொருள் இந்த ஆளோட மரணத்துக்கு பெரிய காரணம்னு தோணுது. சார், இதை பாருங்க. இந்த பாட்டில் உள்ள பெட்ரூம்ல டேபிளுக்கு கீழே மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த பாட்டில்ல என்ன இருக்கு? கவின் சார், ஒரு வேலை பண்ணுங்க, இதை செக் பண்ணுங்க. இதுல ரேடியேஷன் கிடைக்குதான்னு பாருங்க. அப்ப தெரிஞ்சிடும் விஷம் இருக்கா இல்லையான்னு. இதில் ரேடியேஷன் இல்லைன்னா இதுக்கு அர்த்தம் இந்த விஷம் இதில் இல்லைன்னு அர்த்தம். இது என்னன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? இல்லை சார். இல்லை சார். சார், அதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. கவின், ஒரு வேலை பண்ணு. கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தராக நல்லா விசாரிங்க, நல்ல விதமாக விசாரிங்க. அவ்வளவு ஏன் அதிதியை கூட விசாரணை பண்ணுங்க. மிச்சம் இருக்கிறது அதித்தியோட அப்பா பிரதிஷ் குமார். மை காட், வயிற்றுல முடி. இப்போ தெரிஞ்சுக்கோ, இந்த முடிக்க முடியாத கேஸோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு. அது எப்படி சார்?
சொல்கிறேன், முதல்ல நீ இந்த முடியை நல்லா சுத்தம் பண்ணு. என்ன டாக்டர் சார், நான் தான் சொன்னல ஏதோ தப்பு நடக்குதுன்னு. சேஃப் ஹவுஸ்ல ஏசிபி சாருக்கு இது கிடைச்சது. இது சாதாரண விஷயம் தான், ரேடியேஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. அட, மறுபடியும் அதே விஷயமா? தம்பி, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னால் எந்த தப்பும் நடக்காது. கிஷோருடைய மரணத்துக்கு ஆல்சோ பேக்ஸ்டர் விஷயம் தான் காரணம். சார், பிடிவாதத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. என்ன? ஒருவேளை இந்த கிஷோர் ஆல்சர் பேக்ஸ்டர்னால இறந்தார்னா, உங்களோட அந்த மிஷன் இருக்குல்ல, கீகர் கவுண்டர், அந்த மிஷனுக்கு ஏன் இதுல ரேடியேஷன் கிடைக்கவே இல்லை? இதில் ரேடியேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஷம் இதில் இல்லை, இவனுடைய வயிற்றுல முடி இருந்ததே, அதில் இருக்கு விஷம். தலைமுடியா? இவன் வயிற்றோட எக்ஸ்ரே காட்டின ஞாபகம் இருக்கா? அதில் கருப்பாக ஒன்று இருந்ததுல, இவன் வயிற்றுக்குள்ளே இருந்ததே அது வந்துட்டு ஒரு தலைமுடி கொத்து. அப்புறம் அந்த தலைமுடி கொத்தில் ஆல்சோ பெஸ்டர் என்ற விஷம் இருந்தது, அதனால தான் இவன் செத்துட்டான். சார், எதுவும் புரியல சார். முடியை யாராவது சாப்பிடுவாங்களா சார்? தெரியாமல் வயிற்றுக்குள்ளே போயிருக்கோம். இவருக்கு முடி கொட்டிட்டு இருந்ததுல? இல்லை சச்சின், தலைமுடி கிஷோர்து இல்லை, அந்த தலைமுடி வேற யாருதோ. அப்புறம் அந்த தலைமுடியில் அந்த விஷம் இருந்ததுனால தான் இந்த ஆள் செத்துட்டாரு. நான் சொல்கிறேன் பாருங்க. தாரிகா, அந்த தலைமுடியை கொண்டு வாங்க. சார், பார்த்தீங்களா, முடியில் தான் விஷம் இருக்கு. ஒரு நிமிஷம். அப்படின்னா இவர் இறந்ததுக்கு வேற ஒருத்தரோட தலைமுடி தான் காரணங்கிறீங்களா? அந்த முடி இவரோட வயிற்றுக்குள்ள போயிருக்க அப்புறம் அது விஷங்கிறதுனால இவர் செத்துட்டாரு. எக்ஸாக்ட்லி. அப்படின்னா இந்த தலைமுடி யார்தோ அவருக்கும் விஷம் இருக்கணும்ல? சந்தேகமே இல்லை. மை காட். சரி, இந்த தலைமுடி இவரோட வயிற்றுக்குள்ள எப்போ போச்சு? எத்தனை நாள் இருந்துச்சு? கிட்டத்தட்ட 7-8 நாட்களுக்குள்ள. அதாவது ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக, வாங்க. இங்கே பாருங்க, இந்த முடி கிஷோர் உடம்புக்குள்ள போய் வயிற்றுல மாட்டிக்கிச்சு. ஏன்னா இந்த தலைமுடியில் ஆல்சோ பெஸ்டர் என்ற விஷம் இருந்திருக்கு. அதனால மொத்தம் விஷ ரேடியேஷனும் இவருடைய உடம்புல பரவிடுச்சு. பாவம், இவனுக்கு விஷயமே தெரியாது. அதாவது மரணம் இவங்கிட்ட வந்து தட்டுதுன்னு. அதாவது கிஷோரோட மரணம் ஒரு ஆக்சிடென்ட்டா? உண்மையான கொலைக்காரன் அந்த தலைமுடிக்கு சொந்தக்காரனை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். பாவம், அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் உண்மை சார், கிஷோருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பண்ணியிருக்காங்க. இல்லைனா கிஷோரோட சாப்பாட்டில் இன்னொருத்தரோட தலைமுடி எப்படி வரும்? ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். அவர் வெளியே ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போயிருக்கலாம். அங்கே இருக்கிற ஷெஃப் இல்லை குக்கோட தலைமுடி ஒரு சாப்பாட்டில் விழுந்திருக்கலாம். அதை தெரியாமல் கிஷோர் சாப்பிட்ருக்கலாம்ல? எது எப்படி வேணாலும் நடக்கலாம். இந்த முடியை வச்சு வேற ஏதாவது கண்டுபிடிக்கலாமா? அபிஜித், இந்த தலைமுடி யாரோ ஒரு ஆளுடையது. அப்புறம் இந்த தலைமுடியில் பிக்மெண்டேஷன் ரொம்ப குறைவாக இருக்கு. பிக்மெண்டேஷன்னா தலைமுடி ரொம்ப கருப்பாக இருக்கு. எக்ஸாக்ட்லி. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளுடைய வயசு 40-42 இருக்கும். பாருங்க, இந்த தலைமுடியோட வேறு வெள்ளை கலரில் இருக்கு. ஆனால் டாக்டர் சார், இவரோட வயிற்றுலேருந்து எடுத்து எல்லா தலைமுடியும் கருப்பாக தானே இருந்துச்சு. ஹேர் டை தெரியும்ல, அதோட அற்புதம் தான் இது. சரிங்க சார், ஆல்சோ பெஸ்டர், இது ரொம்ப கொடிய விஷயம். அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுல்ல? கண்டிப்பாக கிடைக்காது. அபிஜித், ஒரு வேலை பண்ணு. சமீபத்தில் அட்டாமிக் லேப்லேருந்து யாராவது இந்த விஷத்தை திருடி இருக்கிறாங்களான்னு கண்டுபிடிங்க. அப்புறம் இதை கண்டுபிடிச்சா நண்பா, நாம் கொலைக்காரனை கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் சார், இந்த பாட்டிலில் இருக்கிறதும் விஷம்தான். ஆனால் ஒரு விஷயம் புரியல. யாராவது தான் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற நேரத்தில் அவன் சாகணும்னு நினச்சிருப்பானா? ஒருவேளை இப்படியும் இருக்கலாம். கிஷோர் இந்த விஷயத்தை நினச்சி பயந்துட்டார் போல. அதித்தி அப்பாவோட ஆட்கள் இவரை பிடிச்சிடக்கூடாதுன்னு நினச்சாரு. அதனால விஷத்தை சாப்பிட்டு நம்மளே செத்துலாம் நினச்சிட்டார் போல இருக்கு. யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிஷோரோட வயிற்றுக்குள்ள ஒரு வாரத்துக்கு முன்னாடி தலைமுடி போயிருக்கு. அவரோட பழைய வீட்டில் இருக்கும்போது. நம்மளோட அடுத்த டார்கெட் அவரோட பழைய வீடு. வீட்டை நல்லா சர்ச் பண்ணுங்க, பாப்போம் ஏதாவது கிடைக்குதான்ட்டு. சார், கிஷோர் அதிதியோட காதல் மறுபடியும் ஒரு விஷயத்தை நமக்கு நிரூபிச்சிடுச்சு. ஏழை பணக்காரன்ற விஷயம் அவங்களுக்கு முன்னாடி நிற்காதுன்னு. ஆனால் கவலைப்பட வேண்டியது, அவங்களோட காதல் கதை அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. நிரந்தரமாக ஒன்று சேரும் போது. சார், கிஷோரோட ஃப்ரெண்டு சொன்னார், சமீபத்தில் தான் அந்த விஷயமே நடந்திருக்கு. அப்போதுலேருந்து அவரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, கிஷோரோட வயிற்றுக்குள்ள அந்த விஷயம் இருக்கிற முடி எப்படி போயிருக்கும்?
ஓ, டெர்மினேஷன் லெட்டர். கிஷோரை வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. MLM என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட். இது வந்து அதித்தியோட அப்பா கம்பெனி இல்லை? எஸ் சார். சார், ஃப்ரெடி, கெட்டுப்போன உணவு. ஒரு நிமிஷம். இதில் தலைமுடி எதுவும் இல்லையே. வீட்டில் மளிகை பொருள் செக் பண்ணுங்க. இல்லை சார், இந்த வீட்டில் சமைக்கிற பொருட்கள் எதுவுமே கிடையாது. ஓ, அப்போ இந்த உணவு இங்கே சமைக்கல, வெளியிலேருந்து வந்திருக்கு. பஸ் டிக்கெட்ஸ், அதுவும் இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிக்கெட்ஸ். இந்த கிஷோர் திலக் நகர் போயிருக்கான். அப்போது அந்த நேரத்தில் தான் அவன் உடம்புல விஷம் போயிருக்கு. ஆனால் சார், கிஷோருக்கு இப்போ வேலையே இல்லைன்றப்போ அவர் எதுக்காக தினமும் திலக் நகருக்கு போயிருப்பார்? அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அங்கே போனால் தான் தெரியும். திலக் நகருக்கு. சார், திலக் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நாம் எங்கே போகணும்? கிஷோருடைய ஃபோட்டோவை காட்டி எல்லாருக்கிட்டையும் கேட்கலாமா? வேண்டாம், அதுக்கு அவசியப்படாது. அங்கே பார், எல்பி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இங்கே தேவையான ஆட்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு, துணிமணிலாம் கொடுக்குறாங்க. ஒருவேளை அந்த கிஷோரும் இங்கே வந்திருக்கலாம். கிஷோரோட உடம்புல அந்த விஷம் போயிருக்கு. இங்கே வந்த மற்றவங்க உடம்புலையும் போயிருக்கலாம். வாங்க, உள்ளே போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் சிஐடிஸ். இங்கே மேனேஜர் யார்? சார், நான் தான் சார் மேனேஜர் அவினாஷ். ஆனால் இங்கே சிஐடிக்கு என்ன வேலை? இவர் யாருன்னு தெரியுதா? இவரோட பேர் கிஷோர் சார். இவர் எப்போவுமே இங்கே சாப்பிட வருவார் சார், ஆனால் கொஞ்ச நாளாக வர்றதே இல்லை சார். இவருக்கு என்னாச்சு? யாரோ இவரை கொலை பண்ணிட்டாங்க. என்ன கொலையா? அப்புறம் ஒரு விஷயம் தெரிஞ்சால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இவரோட சாவுக்கு காரணம் இங்கே சாப்பிட்ட உணவுன்னு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எங்களுக்கு அவர் வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு தலைமுடி கிடச்சிது. அது சாப்பாடு மூலிமா வயிற்றுக்குள்ளே போயிருக்கு. அப்புறம் அந்த தலைமுடியில் விஷம் தடவி இருக்கு. ஆல்சோ பெஸ்டர்ன்ற ஒரு கொடிய விஷயம். சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்பவே எச்சரிக்கையாக இருப்போம் சார். இவர் தான் எங்களோட சமையல்காரர். இவர்கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க. சார், நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லுங்கள். வேற யாராவது வந்து ரிப்போர்ட் பண்ணாங்களா சாப்பாட்டில் தலைமுடி இருக்குன்னு? ஆமாம் சார், சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. தலைமுடி இருந்த பொரியலை நான் தூக்கி போட்டேன் சார். ஆனால் அவரோட சாப்பாட்டில் தலைமுடி இருந்தது கிஷோருக்கு எப்படி தெரியாமல் போச்சு? அது ஏன்னா அவருக்கு பார்வை குறைவு. ரொம்ப ஹை பவர் கிளாஸ் தான் போட்டுட்ருப்பார். ஒருவேளை அன்னைக்கு கிளாஸ் போடாமல் வந்திருக்கலாம். சரி, இவர் தவிர வேறு யாராவது இங்கே சமைக்கிறாங்களா? சார், ஒருத்தராக இருந்தால் சொல்லலாம் சார். இங்கே நிறைய பேர் மனசில் ரொம்ப ஆசையோடு வராங்க சார். அப்புறம் சமைக்கிறதுல எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சார். சமைக்கிறதுக்கு அடிக்கடி வரவங்களோட அவங்கள ரிஜிஸ்டரோ இல்லை லிஸ்ட்டோ ஏதோ ஒன்று இருக்கும்ல? ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் இந்தாங்க சார். சார், இதில் நிறைய பேருடைய பேர் இருக்கு. எப்படி தெரிஞ்சுக்க முடியும் கிஷோருடைய சாப்பாட்டில் யாருடைய தலைமுடி போச்சுன்னு? ஞாபகம் இருக்குல்ல டாக்டர் சாலங்கி என்ன சொன்னாருன்னு? அந்த ஆளோட வயசு 45லேருந்து 50 இருக்குன்னாரு. அவர் தலைமுடிக்கு டை அடிப்பார். 45-50 வயசா? தலைமுடிக்கு டை போடுறவர்? அவரோட உடல்நிலை கூட சரியில்லாத ஆளாக இருப்பார். ஏன்னா அவரோட தலைமுடியில் விஷம் இருக்குன்னா அந்த விஷயம் அவர் உடம்புலையும் பரவி இருக்கும்ல? ஆமாம் சார், அது நிச்சயம் ரமேஷாராக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அது அவரே தான். அவரும் தலைமுடிக்கு டை போடுவார். என்னன்னு தெரில, திடீர்னு ஒரு வாரமாக அவரும் வரல சார். ரமேஷ், சரி, அவங்க அட்ரஸை கொடுங்க. ஆமாம், நீங்களாம் யாரு? எக்ஸ்கியூஸ் மீ. நாங்கள் சிஐடிஸ். சிஐடியா? சிஐடிக்கு என் வீட்டில் என்ன வேலை? பார்ட்டி நடக்குதா? ஆமாம். நாங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ரமேஷை பார்க்கணும். அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. ஐயோ பாவம், நீங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க. 4 நாளைக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு. என்ன? ஆமாம். ரமேஷ் இறந்துட்டாரா? எப்படி? ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில். ரோடு ஆக்சிடெண்ட்?
உங்க கணவர் இறந்துட்டாருங்கிறீங்க, அப்புறம் நீங்க இங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் இறந்துட்டா வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமே என்ன? போக வேண்டியவர் போய் சேர்ந்துட்டாரு. அவங்க சொல்கிறத கேட்டிங்களா? உண்மைதான். இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது? இது கூட ரமேஷோட தவறு தான். வண்டியை ஓட்டிக்கிட்டே தூங்கிட்டாரு. அதான் சொல்லுவாங்களே, கவனம் தவறிச்சு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் விஷனால தான் சார் ஏற்பட்டிருக்கும். என்ன விஷயம் அலிஷா? சீடி எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? ரமேஷோட மரணத்தை பத்தி விசாரிக்க வந்திருக்காங்க. இவர் யாரு? இவர் என்னோட ஃப்ரெண்டு ராகுல். அட விடுங்க ஆஃபீஸர், போய் சேர்ந்தவங்களை பற்றி எதுக்கு யோசிச்சுக்கிட்டு வாங்க, நீங்கள் கூட எங்கள் கூட பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ஓவராக பேசாதீங்க, புரிஞ்சுதா? இங்கே ஒரு மரணத்தை பற்றி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க புருஷன் ரமேஷ் இறந்து போயிருக்காரு விஷத்தினால. எங்களுக்கு இப்போ சந்தேகமாக இருக்கு. அதாவது ரமேஷுக்கு விஷம் நீ தான் கொடுத்துருப்பேன்னு. அப்புறம் அநேகமாக அதுக்கு இவங்க உடந்தையாக இருந்திருப்பாங்க. நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? ஆமாம், ஏதாவது சொல்லணுமா? எனக்கு ரமேஷோடைய டிஎன்ஏ வேணும், உடனே வேணும். நீங்க வரதுக்கு லேட் பண்ணிட்டீங்க. பாவம், அவரோட அஸ்தியை கூட நான் கரைச்சிட்டேன். ஆனால் ஏதாவது இருக்கும்ல, அவரோட பிரஷ் சீப்பு ஏதாவது. நீங்க நாளைக்கு வரக்கூடாதா? விருந்தாளிங்க முன்னாடி ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? இங்க பாருங்க மேடம், நாங்க வாலண்டியா உங்க வீட்டை சோதனை போட்டு உங்களை பீரோவுக்கு கொண்டு போடணும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு 2 மடங்கு அவமானம் மேடம். ஓகே வாங்க. இதுதான் ரமேஷோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதோ அவரோட கோம்பு. ஸ்ரேயா சார், ஹேர் ப்ரஷ் கிடச்சிது. இதில் கொஞ்சம் தலைமுடியும் இருக்கு. அவங்க ஐடி RAC நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர். அலிஷா மேடம், நீங்கள் RAC நியூக்ளியர் ரிசர்ச் சென்டரில் வேலை பார்க்குறீங்களா? ஆமாம் சார். சரிங்க சார். ஆல்சோ பேஸ்டர், இது ரொம்ப கொடிய விஷயம். அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுல்ல? கண்டிப்பாக கிடைக்காது. அபிஜித், ஒரு வேலை பண்ணுங்க, விசாரிச்சு பாருங்க, ஏதாவது அட்டாமிக் லேப்லேருந்து சமீபத்தில் இந்த விஷம் திருடு போயிருக்கான்னு. சார், சோலங்கி சார் ரிசர்ச் சென்டர் பற்றி சொன்னார், ஞாபகம் இருக்கா? அலிஷா மேடம், ஆல்சோ பாக்ஸ்டர். இந்த விஷம் ஆல்சோ பாக்ஸ்டர் எதனால் உங்கள் புருஷன் இறந்து போனாரோ அது அந்த இடத்துல தான் பயன்படுத்துவாங்க. யுரேனியம் கோர் இல்லைனா நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கிற இடமா இருக்கும். சொல்லுங்க உங்க விருந்தாளிங்க கிட்ட, இனி உங்களுக்கு இந்த பார்ட்டி முடிஞ்சது. இதை கேட்கும்போது உங்களுக்கு கூட கவலையாக இருக்கலாம். அதாவது அலிஷா கொலைகாரி கிடையாது. அது எப்படி சார் இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? ஏன்னா ரமேஷ் சாகவே இல்லை. ஏன்னா பாவம் அந்த ஆள் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். ஆனால் சார், அந்த லிஸ்ட்டில் அந்த வயசு ஆள் இவர் மட்டும் தானே, ரமேஷ். எனக்கு அப்போ ஒரு விஷயம் தெரியாது. அதாவது பிக்மெண்டேஷனுக்கான காரணம் விஷம் இல்லை, புகை இல்லை. ஆனால் பிக்மெண்டேஷனுக்கான காரணம் ட்ரக்ஸ், அப்புறமா கெமிக்கல்ஸ். அப்புறம் இந்த புது கதை என்ன சார்? சச்சின், அந்த ஆளோட வயசு கண்டிப்பாக 30 வயசாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த ஆள் ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால அந்த ஆளோட உடம்பும் தலைமுடியும் வயசாயிடுச்சு. ரொம்பவும் தளர்ந்து போனவராக இருக்கணும். அப்புறம் அவரோட உடம்புல அந்த அளவுக்கு பிக்மெண்டேஷன் குறைஞ்சிருந்திருக்கு. 30 வயசுல இருக்கிறவர் 40-45 வயசுல இருக்க மாதிரி இருக்கும். இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறதுனால மனுஷனுக்கு ஹலோசினேஷன் ஆகுது. அப்புறம் சில சமயத்தில் அங்கங்கள் நடுங்க ஆரம்பிக்குது. அப்போ கொலைகாரன் 30 வயசு ஆள், அவனோட கை நடுங்கும். சார், அந்த சேரிட்டி ட்ரஸ்ட் லாக் புக்கில் கூட ஒருத்தரோட ரைட்டிங் அப்படியே கிறுக்கல் மாதிரி இருந்துச்சு. அதாவது எழுதும்போது ரொம்பவே நடுங்கிக்கிட்டு எழுதுன மாதிரி இருந்துச்சு. பேர் ஞாபகம் இருக்கா? ஒரு நிமிஷம். இதாங்க சார். சார், நிஷாந்த் குமார். நிஷாந்த் குமார். அந்த நிஷாந்த் குமாரோட அட்ரஸ் வேணும். சொல்லுங்க சார், எங்க எல்லாரையும் இங்க எதுக்காக வர சொன்னீங்க? ஏதாவது தெரிஞ்சுதுங்களா என் புள்ள நிஷாந்தை பத்தி? இல்லைம்மா, இதுவரையும் இல்லை. ஆனால் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு, நிஷாந்த் ஏதோ விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்காருன்ட்டு. என்ன? அம்மா ப்ளீஸ் உங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் தான் சொல்கிறேன்ல, சந்தேகமாக இருக்குன்னு. ஆனால் நம்ப முடியல. நீங்களே சொல்லுங்க, இந்த நிஷாந்த் எங்கே? சார், அவரு 4 நாளைக்கு முன்னாடி டெல்லி புறப்பட்டு போனாரு. அங்கேருந்து அவர்கிட்ட இருந்து SMS வந்தது. அவரு
நல்லபடியாக டெல்லி வந்து சேர்ந்துட்டேன்னு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் இல்லை. அந்த எஸ்எம்எஸ்ஸை நாங்கள் பார்க்கலாமா? அது சரி, நிஷாந்த் தங்க போகிறதா சொன்ன ஹோட்டலில் நீங்கள் விசாரிச்சிங்களா இல்லையா? சார் அந்த ஹோட்டலில் அவர் அங்கே வரவே இல்லைன்னு சொன்னாங்க சார். அங்கே ஏர்லைன்ஸில் கூட விசாரித்தோம். அங்கேருந்து விஷயம் தெரிஞ்சது அவர் எந்த ஒரு ஃப்ளைட்டையும் பிடிக்கலன்னு. அப்படின்னா நிஷாந்த் டெல்லி போகவே இல்லை, அவர் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காரு. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. ப்ளீஸ் கண்ட்ரோல் ஆயிரு. இந்த தண்ணி குடி. நீங்கள் நிஷாந்தோட செக்ரட்டரி தானே? ஆமாம் சார், நான் அவரோட செக்ரட்டரி சுசி. அவரோட ஷெட்யூல் எங்கேயாவது எழுதியிருந்தாரா டெல்லி போக போகிறதான்னு? இல்லைங்களே சரி, இதுக்கு முன்னாடி எப்போவுமே நிஷான் இந்த மாதிரி பண்ணதில்லை சார். அவரு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை இல்லை, நிஷாந்த் கூட ஏர்போர்ட் யார் போயிருந்தா ட்ராப் பண்ணுறதுக்கு? ப்ரைவேட் டாக்ஸியில் தான் போனார். நான் வீட்டுக்கு வெளியில் கூட பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருந்தார். அதாவது நிஷாந்த் ஏர்போர்ட்டுக்கு டாக்ஸியில் கிளம்பி போயிருக்காரு, ஆனால் அவர் ஃப்ளைட்டை பிடிக்கல, அங்கேருந்து எங்கேயோ போயிருக்காரு. ஏர்போர்ட்லேருந்து நிஷாந்த் எங்கே போனார்ன்றது கண்டுபிடிக்கணும். கவின், அன்னைக்கு நிஷாந்த் எங்கெங்கே போனாருன்னு ஜிபிஎஸ்ல கண்டுபிடிச்சிங்களா? எஸ் சார், நீங்கள் இதை பாருங்கள். முதல்ல பாந்திரா பக்கம் போயிருக்காரு, அப்புறம் ஆப்போசிட் சைடில் விலேபார்ல, அதுக்கப்புறம் தாதர். சார் இந்த நிஷாந்த் டெல்லி போகிறதா போய் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மை என்னென்னா அவர் சிட்டியில் வெவ்வேறு இடங்களுக்கு தான் போயிருக்காரு. இங்கே பாருங்கள், இப்படி அங்கே அங்கன்னு சுற்றிருக்காரு. அவருடைய கடைசி லொக்கேஷன் விராருக்கு முன்னாடி காட்டுது. சிட்டியை விட்டு வெளியே இலாக்கால. இந்த நிஷாந்தோட மைண்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு குழப்பம் இருந்திருக்கு. சார் ஒருவேளை நிஷாந்துக்கு அந்த விஷத்தை இந்த குழப்பத்தாலேயே கொடுத்துருப்பாங்களோ? அவருக்கு விஷத்தை கொடுத்தது யார் எவருன்னு அவரோட கடைசி லொக்கேஷனுக்கு நம்ம போனாதான் தெரியும். நிஷாந்தோட மொபைலோட ஜிபிஎஸ் கடைசியாக காட்டின லொக்கேஷன் இதுதான். ரொம்ப விசித்திரமாக இருக்குது சார். யாராவது அவங்களுடைய ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு ஏன் வரணும்? இங்கே எதுக்கு இவ்வளோ தலைமுடி இருக்கு? சார் கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு. சார் இங்கே வாங்களேன். இந்த மண்ணை சொல்லுது சமீபத்தில் இந்த இடத்துல தோண்டியிருக்காங்க. அந்த இடத்த எல்லாத்தையும் தோண்டுங்க சீக்கிரம். ஏதாவது கிடைச்சதா? சார் இங்கே எதுவுமே தெரியல. சார் இங்கேயும் எதுவும் இல்லை. இங்கேயும் இல்லை சார். தருண் வேலையை பண்ணு, அந்த வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் தேடுங்க, அங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கள். எஸ் சார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ இடத்த நம்ம தோண்டி பார்த்தாச்சு, ஆனால் தோண்டின இடத்துல எதுவுமே கிடைக்கல. ஒரு வேளை இப்படி கூட இருக்கலாம். இவங்க குழி தோண்டினது புதைக்கிறதுக்காக இல்லை, முன்னாடி புதைச்ச பொருளை எடுக்கிறதுக்காக கூட இருக்கலாம்ல சார். ஆ இங்கே பாருங்கள் சார், இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. ஓ, அப்படின்னா இந்த நிஷாந்த் தன்னோட போதையோட ஆசையை இங்கே வந்து தீர்த்துக்கிட்டு இருக்காரு. சார் 2 கிளாஸ் இருக்குது அப்படின்னா இந்த நிஷாந்த் கூட கண்டிப்பாக வேறு யாராவது இருந்திருக்கணும். அப்போது நிஷாந்துக்கு விஷத்தை கொடுத்தவன் அவனாக தான் இருக்கணும்.
சார் ஃப்ரெடி, இங்க பாருங்க, இங்க யாரோட கையோ இருக்கு. இங்க பாருங்க. அந்த மண்ணெடு. சார், நிஷான் ஊர் ஃபுல்லா எதுக்காக சுத்திட்டு இருந்தான்னு தெரிஞ்சு போச்சு சார். ட்ரக்ஸுக்காக அலைஞ்சிருக்கான். எவனோ சொன்னான்ட்டு ட்ரக்ஸுக்காக ஊர் ஃபுல்லா அவன் சுத்திட்டு இருந்திருக்கான் சார். சரி, அந்த விஷம் ஆல்சா பாக்ஸ்டர் அது எங்கேயாவது திருட போயிருக்கா? எஸ் சார், அகஸ்டியர் இலாக்காவில் இருக்கிற ஒரு ரிசர்ச் லேப். அந்த திருட்டு எதுக்காக நடந்துச்சு, யார் பண்ணான்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல சார். டாக்டர் சார், இந்த நிஷாந்த் எத்தனை நாளுக்கு முன்னாடி இறந்திருக்காரு? இவர் இறந்து 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாளுக்கு முன்னாடியா? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? ஆனா 3 நாளுக்கு முன்னாடி தானே இவரு அவரோட ஒய்ஃபுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்படி யோசிக்காத என் பக்கம் தப்பு இருக்குன்னு. பஸ், இவருடைய டெட் பாடியிலேருந்து எனக்கு புழு கிடைச்சது. அந்த புழு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் உடம்புக்குள்ளேயே உருவாகிற புழு அது. அந்த புழுக்கள் பாடியில போட்ட முட்டைகள் எல்லாம் 4 நாள் முன்னாடியது. இதுலேருந்து கிளியரா ஒரு விஷயம் புரியுது. இவர் இறந்து ஆல்ரெடி 4 days ஆயிடுச்சு. அப்படின்னா நிஷாந்த் அவரோட ஒய்ஃபுக்கு மெசேஜ் அனுப்பல, வேற யாரோ அனுப்பியிருக்காங்க. அநேகமா இவரை கொலை பண்ணுவேன். ஆனா கொலைக்காரன் அப்படி ஏன் பண்ணணும் சார்? அப்பதான் சொந்தக்காரங்க இவர் காணோன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்க. அப்புறம் அந்த பொருளை தேடுறதுக்கு அவனுக்கு டைம் கிடைச்சிருக்கும். அதனால தான் அவன் அத்தனை குழியை தோண்டியிருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம் அபிஜித், நிஷாந்த் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆளும் நிஷாந்தும் சண்டை போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இவருடைய தோள்பட்டையில இங்க வலது பக்கம் சில கீறல்கள் இருக்கு. அப்புறம் இடது புறத்துல காயங்கள். அப்படின்னா அந்த ஆளு தன்னுடைய வலது கையால இந்த ஆளுடைய கழுத்தை நடிச்சிருக்கான். அப்புறம் இடது கையால இவரை தாக்கியிருக்கான் இந்த இடத்துல. ஏன்னா இங்க தான் அடிச்சதுக்கான காரணம் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அப்படின்னா சார் ஒரு விஷயம் கிளியராக இருக்கு, இவரை தாக்கின அந்த ஆள் லெஃப்ட் ஹேண்டர் தான். அப்படின்னா இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கிறவன் ஒரு லெஃப்ட் ஹேண்டட். சார், தீபக். தீபக்கா? நிஷாந்தோட ஃப்ரெண்டா? ஆமாம், அந்த தீபக் தான் சார். அப்போ ஃப்ரெண்ட் இல்லை, எனிமி. இப்போ தீபக் எங்கே இருக்கான்னு பாருங்க. சார், இந்த தீபக் ரொம்ப புத்திசாலி சார். சிஐடி அவனை தேடி அவங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சு அவன் வீட்டை விட்டு ஓடி இருக்கான். எங்கே ஓடுவான்? பிடிச்சிடலாம் அவனை. அந்த அந்த ஜிபிஎஸ் சிக்னல் கிடச்சிச்சா? எஸ் சார், சாமந்த் நகர்னு காட்டுது. சாமந்த் நகரா? அது இங்கே பக்கத்தில் தான் இருக்குது சார். அந்த சிக்னல் இங்கே நமக்கு பக்கத்தில் தான் காட்டுது. அது நம்மக்கிட்ட தான் சார் வந்துக்கிட்டே இருக்குது. 500 மீட்டர் தூரம் தான். அப்போ சரி, நல்ல விஷயந்தான். அவனுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருப்போம். எஸ் சார். எங்கள் லொக்கேஷன் என்ன சார் இது? சார், அவனோட சிக்னல் காணாமல் போயிடுச்சு. இவ்வளோ நேரம் தெரிஞ்சது இப்போ இல்லை. இந்த டேப் ரிப்பேர் ஆயிடுச்சா என்ன? சீக்கிரம் ஏதாவது பண்ணு, இல்லைனா தீபக் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சுக்குவான். வந்துருச்சு சார். ஆனால் வித்தியாசமாக இருக்குது. இந்த சிக்னல் படி பார்த்தா அவன் இப்போது D2 சிக்னலை கிராஸ் பண்ணிட்டான் சார். D2 சிக்னலா? ஆனால் அது ரோட்டுக்கு அந்த பக்கம் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, தீபக் ஏதாவது ஆத்மா கிட்ட லிஃப்ட் வாங்கிட்டானோ என்னமோ. அவன் வண்டியில் மாயமாக உட்காந்து மறைஞ்சு போயிருப்பான் போல இருக்குது. ஓ, இப்போ புரியுது. அவன் இங்கேருந்து சப்வேக்கு அந்த பக்கம் போயிருக்கான். அங்கேருந்து பைக் ஏதாவது இல்லைன்னா ஆட்டோவை பிடிச்சி டிட்டனாக்கு போயிருக்கான். வாங்க, டிட்டனாக்கு போவோம். அவன் நமக்கு பக்கத்தில் தான் சார் எங்கேயோ இருக்கான். எங்கே இருக்கான் தெரியலையே. வந்துட்டு இருக்கான். எங்கேயாவது ரொம்ப அவசரமாக போயிட்டுருக்கியா? எங்கே போகிற சார்? நீங்கள்? எங்கே இல்லையே, வீட்டுக்கு போகிறேன் சார். பேக்கில் என்ன இருக்குது? பேக்கில் ஒன்றும் இல்லை ஓப்பன் பண்ணு சார். ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. பேக் ஓப்பன் பண்ணு. பார்க்க விட. சார் சார், ஒன்றும் இல்லை சார். சார் சார், துணி இப்படி தான் இருக்குமா? சார், நிஷாந்தும் நானும் ஃப்ரெண்ட்ஸு சார். நாங்கள் சேர்ந்து தான் சார் எல்லா வேலையும் பண்ணுவோம். 2 பேரும் சேர்ந்து ட்ரக்ஸை எடுத்துப்போம் சார். அப்படி ஒரு நாள் குடி போதில் இருக்கும்போது ட்ரக் டீலர் கூட 1 கோடி ரூபாய்க்கான டீலை சைன் பண்ணியிருந்தா சொன்னேன். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி தான் அவன் அரெஸ்ட் ஆயிட்டான்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வரணும்னு நினச்சிருக்கீங்க, சரியா? நாங்கள் அந்த ட்ரக் டீலரோட இடத்துக்கு போனோம். அந்த பணம் எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் நிஷான் என்ன மாறிடுச்சு. அந்த பணம் மொத்தமும் அவனே எடுத்துக்க பார்த்தான். அப்புறம்? ஆனால் எனக்கே தெரியாமல் நாங்கள் பணத்தை மறைச்சி வச்சு இடத்துக்கு போயிட்டு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் சார். அப்புறம் தான் தெரிஞ்சது செக்ரட்டரி சூஜி கூட சேர்ந்து ஓடி போக பிளான் பண்ணானு.
இந்த விஷயத்தினால எங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டையே நடந்துச்சு. சொல்லு, என் பணம் எங்க? தீபக், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இங்க பாரு, நீ சொல்றதை எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. என் பணம் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. இப்படி சொன்னா ஒத்துக்க மாட்டல்ல உன்ன? இப்ப சொல்றியா இல்லையா? சொல்றியா உன்னை கொடுக்கவா? சொல்லு சொல்லு, என் பணம் எங்க இருக்கு? நிஷாந்த், நிஷாந்த், நிஷாந்த் சார், அவனை சாகணும்னு அடிக்கவே இல்லை சார். சும்மா அடிச்சு அவ்வளவுதான், அவன் செத்துட்டான். என் பணம் எங்க இருக்குன்னு மட்டும் தான் சார் கேட்டேன். அவ்வளவுதான் சார். ஒரு அடிக்கே செத்துட்டான் சார். நான் கொலைகாரன் இல்லை சார். நான் யாரையும் கொலை பண்ணல சார். தேவையில்லாமல் உளராத. கொலைன்னா கொலை தான். நீ அதை வேணும்னு பண்ணாலும் சரி, இல்லை தெரியாமல் பண்ணாலும் சரி. அப்புறம் நிஷாந்தோட ஃபோன்லேருந்து பிரியாவுக்கு நீ எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்க. அப்போ தான் உனக்கு இன்னும் டைம் கிடைக்கும்னு பணத்தை தேடுறதுக்கு. ஆமா, நான் நிஷாந்த் பாடியை புதைச்சிட்டேன். அப்புறம் எல்லா இடத்துலையும் பணத்தை தேட முயற்சி பண்ணேன். பணம் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு நினைச்சேன். புது வாழ்க்கை நீ ஆரம்பிக்க போறியா? ஆரம்பிக்கலாம், ஆனால் அது ஜெயிலில். சோலங்கே பாஸ், இன்னும் குழப்பம் அதிகமாயிடுச்சு. சோலங்கே, நீ எப்பவுமே குழப்பத்திலே இருப்பியா? எதையாவது வளராத. என்ன கிடைச்சது அதை சொல்லு. ஹலோ பாஸ், ஆல்சோ பாக்ஸ்டர் விஷம் 3-4 நாளைக்குள்ள வீரியத்தை காட்டிடும். 3-4 நாளைக்கு அவன் சாப்பிட்டாலே செத்துருவான். ஆனால் நிஷாந்துக்கு ரொம்ப குறைவான அளவில் அந்த விஷத்தை கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரமாக சாக வாய்ப்பில்லை. ஆமாம் சார், இவருக்கு கிட்டத்தட்ட 20 நாளாக இந்த விஷத்தை கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப குறைஞ்ச அளவில். அப்போதான் இவர் இறந்து போனா இவரோட பாடியில் அந்த விஷம் டிடெக்ட் ஆகாது. அப்புறம் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த ட்ரக் டீலரை பிடிச்சோம். ஒருவேளை இப்படி இருக்குமோ? இந்த நிஷாந்தோட மரணத்துக்கு பின்னாடி தீபக்கை தவிர வேற ஒருத்தர் இருப்பாங்களா? இருக்கலாம். அப்புறம் இன்னொரு ஆள் யாருன்னு அந்த க்ளூவை நான் தரேன் பாருங்க. வாங்க பாஸ், வாங்க. பாஸ், ஒரு மனுஷனுடைய தலைமுடி ஒரு மாசத்துல 1.5 சென்டிமீட்டர் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னைக்கு இந்த நிஷாந்துக்கு விஷம் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ இந்த விஷம் அவருடைய தலைமுடியில் அடையாளத்தை விட்டு போயிருக்கு. இங்கே பாருங்க, இந்த டாட். அப்புறம் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட அளவில் நிஷாந்துக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த விஷம் தன்னுடைய அடையாளத்தை தலைமுடியில் விட்டுருக்கு. இது மட்டும் இல்லை. 23ஆம் தேதி, அப்புறம் 24ஆம் தேதியா? ஆமா, அப்புறம் 25லேருந்து மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சார். அப்படின்னா 23, 24 தேதியில நிஷாந்தோட மொத்த குடும்பமும் சிட்டியை விட்டு வெளியில போயிருந்தாங்க. ஆமா ஸ்ரேயா, 23ஆம் தேதி 24ஆம் தேதி நிஷாந்தோட குடும்பம் சிட்டியை விட்டு வெளியே போயிருந்திருக்காங்க. நிஷாந்த் சிட்டியில தான் இருந்திருக்கான். அப்போ நிஷாந்துக்கு 23, 24ஆம் தேதி விஷத்தை கொடுக்கல. அதுக்கு காரணம் ஒன்னே ஒன்னா தான் இருக்க முடியும். அதாவது நிஷாந்துக்கு விஷம் கொடுக்கறவங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். ஆனா சார், நிஷாந்தோட குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாருன்னு கண்டுபிடிக்கிறது? சச்சின், இனி கொலைகாரங்கிட்ட நாம போக வேண்டிய அவசியம் இல்லை. அவனே நம்மளை தேடி வருவான். சார், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா சார் நிஷாந்தை கொலை பண்ணது யாருன்னு? கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் குற்றவாளி இங்கே தான், அவங்க கூட தான் இருக்கான். இந்த இடத்துல தான் இருக்கான். என்ன, இங்கேயா? அது யாரு? குற்றவாளி தன்னை தானே ரொம்ப புத்திசாலி நினச்சிக்கிட்டான். ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. சிஐடி முன்னாடி புத்திசாலித்தனத்தை காட்டுறது ரொம்ப பெரிய தப்பாயிடும். நிஷாந்தோட மரணத்துக்கு காரணம் நிஷாந்தும் தீபக்கும் சேர்ந்து கொள்ளடிச்ச அந்த பணம் மட்டும்தான். அப்போ தீபக் தான் நிஷாந்தை கொன்னதா? நிஷாந்தை கொன்னது ரொம்ப புத்திசாலியான மூளை. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பாவப்பட்ட மூஞ்சி அவங்கள காப்பாற்றுன்னு. அப்புறம் அந்த துணிச்சலான மூளை நீதான். நீங்க என்ன பேசுறீங்க? நான் யாரையும் கொலை பண்ணல. போய் சொல்லாத. அந்த விஷயத்தை நீ எங்கேருந்து திருடினா கூட எங்களுக்கு தெரியும். சுசி மேடம், முதல்ல உங்கள் ட்ராமாவை நிறுத்துங்க. நிஷாந்த் எந்த இடத்துல இறந்துருந்தாரோ அங்கே உங்களோட தலைமுடி கிடைச்சது. யாரும் என்னை மாட்டி விடுறதுக்கு சதி பண்றாங்க. நான் நிரபராதி. திவ்யா, இவளை அரெஸ்ட் பண்ணு. என்ன விடுங்க, நான் எந்த தப்பும் பண்ணல.
இவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது சட்டம் இல்ல, மனைவி கொடுப்பா. நான் இவளை சும்மா விட மாட்டேன். நிறுத்துங்க. பிரியா, இவங்களுக்கு தண்டனை சட்டம் கொடுக்கும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சிஐடி அப்புறம் ஃபாரன்சிக் சயின்ஸ்க்கு முன்ன எந்த குற்றவாளியும் தப்பிக்க முடியாது. எங்ககிட்ட ஃபாரன்சிக் லேப்ல அந்த டிஎன்ஏ சாம்பிள் இருக்கு. நாளைக்கு அந்த டிஎன்ஏ சாம்பிள் டெஸ்ட் மூலிமா தெரிஞ்சிடும் அந்த குற்றவாளி சூசி தான். ஃபாரன்சிக் லேபை கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. ஹேய், ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாத. இது குழந்தைங்க விளையாட்டுன்னு நினைச்சியா? எங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஆதாரத்தை திருடுறதுக்கு நீ கண்டிப்பா வருவேன்னு. வந்துட்ட. ஆனா ஒரு விஷயம் உனக்கு தெரியாது, அதாவது ஆதாரம் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. இவங்க முகத்தை பார்க்கலாமா சார்? நல்ல காரியத்தை செய்யறதுக்கு கேட்கணுமா? பிரைவேட் டாக்ஸியை தான் வர வச்சோம். வீட்டுக்கு வெளியில நான் அவனை பார்த்தேன். ஷிதல், ஷிதல் நீயா? என்னை விட்டுடு, இல்லை இவளை ஷூட் பண்ணிடுவேன். பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத, கணக்கு கீழே போடு. சிஐடியை கொல்ல நினைக்கிறது உன்னால முடியாத காரியம். என் பொண்ணோட மரணத்துக்கு பழி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் நான் செஞ்சேன். நிஷாந்த், நிஷாந்தை எதுக்காக கொன்ன? உன் பொண்ணு இறந்து போனதுக்கு காரணம் நிஷாந்தா? ஆமா, அவளுக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ ஓவர் ட்ரக்ஸ்னால அவ இறந்து போயிட்டா. எனக்கு அதே ட்ரக்ஸ் நிஷாந்தோட வீட்டில் கிடைச்சது. அப்புறம் உனக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உன்னோட பொண்ணு ட்ரக்ஸுக்கு அடிமையானதுக்கு காரணம் யாரும் இல்லை, நிஷாந்த் தான். ஆமா, இன்னைக்கு அவ உயிரோட இருந்திருந்தா அவளுக்கு உன்னோட வயசு இருந்திருக்கும், அவளுக்கும் கல்யாணம் ஒன்று நடந்திருக்கும். வாழ்க்கையில ஏதாவது ஒன்று அவளும் சாதிச்சிருப்பா. நிஷாந்த் அது எல்லாத்தையுமே அழிச்சிட்டான், எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அந்த நிஷாந்த் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், நிஷாந்தை எப்படியாவது கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு மெல்ல மெல்ல அந்த பாய்சனை கொடுக்க ஆரம்பித்தேன். நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், ஸ்லோ பாய்சனிங் அவ்வளோ சீக்கிரமா உடம்புல சேராதுன்னு. அந்த விஷம் உனக்கு எங்கேருந்து கிடைச்சது? எங்கேருந்து நீ திருண்ண? அந்த லெபார்டரியோட அசிஸ்டன்ட் கிட்ட முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன், அப்புறம் பணத்தை ஆசையை காட்டி வாங்கிக்கிட்டேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட நீ. ஷிதல், உன் பொண்ணுக்கு நடந்த இந்த பரிதாபம் நல்லது கிடையாது தான். அதுக்கு நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனால் அதுக்கு அர்த்தம் நீ சட்டத்தை உன் கையில் எடுத்துக்க கூடாது. எங்ககிட்ட நீ உதவி கேட்டிருக்கலாமே. நீ இந்த மாதிரி செஞ்சதுனால 2 அப்பாவிங்களோட உயிர் பலியாயிடுச்சு. சட்டம் உன்னை என்னைக்கும் மன்னிக்காது. உனக்கு ரொம்பவே கடினமான தண்டனை கிடைக்கும், அநேகமாக தூக்கு தண்டனை.